பாக்யராஜ் அவரோட மறைவு எவ்வளவு பெரிய உங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்காரு? உண்மையிலேயே தமிழ் திரையுலகுக்கு மாபெரும் ஒரு இழப்பு அப்படி சொல்லலாம். பட் என்னை பொறுத்தவரை சொல்லணும்னா, நான் வந்த காலகட்டங்களில் வந்து நான் ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது இங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரு 20-30 பேர் இருப்பாங்க, அந்த வாசலில் இருப்பாங்க. அவங்களில் ஒவ்வொருத்தராக திறமை யாராருக்கு இருக்குன்னு செலக்ட் பண்ணி அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்த பெருமை அவருக்கு தான் சாரும். சினிமாவில் இந்த ஒரு 80க்கு மேலே உள்ள காலகட்டங்களில் பலசுந்தர் சார், அதை தாண்டி வந்து பாரதராஜா சார், பாக்யராஜ் சார், இவங்க தான் வந்து. பட் எனக்கு பர்சனல் விஷயமாக சொல்லணும்னா, நான் ஒரு 2000 வந்து ஒரு கதையின் கதை சீரியல் ஷூட் பண்ணி இருக்கும்போது நான் வந்து நடித்த ஆல்பத்தெல்லாம் காமிச்சு வாய்ப்பெல்லாம் கேட்டிருக்கேன். அப்போது சொல்லுவார், சினிமாவில் பிஸியாக இருக்கும்போது நீ வந்து சீரியலுக்கெல்லாம் வராத, வந்து இங்கே மாட்டிக்கிட்டீங்கன்னா மறுபடியும் சினிமாவுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ நிறையா கூட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ காட்டுற ஸ்டில்ல பார்த்தா கவுண்டமணி கூட நடிச்சிருக்கேன், செந்தில் கூட நடிச்சிருக்கேன், வடிவேலு, விவேக் எல்லாரும் கூட நடிச்சிருக்கேன். பேசாமல் அவங்க கூட ட்ராவல் பண்ணு, அதையே நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவர் திறமை எங்கே இருக்கோ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நிறையா பேருக்கு இருந்திருக்காரு. அதனால் நான் இது வரைக்கும் சீரியல் நடிக்காததுக்கு அது ஒரு காரணம். நம்ம சினிமாவில் பிஸியாக இருக்கும்போது சீரியலில் போனால் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக. இப்போ சமீபமாக நான் ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கேன், ஜெயிச்சு விளையாடலாமா அப்படி ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கேன். அதுக்கு அணிந்துரை வாங்குறதுக்கு தான் ஸ்டார்ட் வந்துக்கிறது. அணிந்துரை அழகாக வந்து ஒரு 2-3 பக்க அளவில் வந்து என்னுடைய ஒரு 25 வருட வாழ்க்கையை ஒரு 3 பக்கத்தில் சுருக்கி அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் நான் அவர் ஃபுல்லாக புக்கை படித்து பார்த்து அதில் என்னை பற்றி ஹைலைட்டாக சொல்ல முடியும், அதுக்காக வந்து ஃபுல்லாக ஒரு பக்கம் விடாமல் படித்து பார்த்துட்டு அது ஒரு 3 பக்கத்துக்கு என்னை பற்றி முத்துக்காலை யார், எப்படி கஷ்டப்பட்டான், எப்படி எதுக்குள்ளே போனான், அது மீண்டு வந்தான், ஒரு குடிக்குள்ளே எப்படி போனால் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தான், இன்றைக்கி மற்றவங்களுக்கு எப்படி ஒரு உதாரணமாக இருக்கான், இன்றைக்கி ஒரு படித்து டிகிரிலாம் வாங்கியிருக்காங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கான் அப்படின்னு ஒரு 3 பக்க அளவுக்கு எனக்கு வந்து அணிந்துரை எழுதி கொடுத்தாரு. மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ ஆண்டவன் ஒரு படத்தில் நடித்தேன், அன்றைக்கி தான் நான் கேட்டேன், சார் எனக்கு ஒரு அணிந்துரை வேணும், என்னுடைய அனுபவத்தை பற்றி ஒரு புக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மேடையில் ஒரு 2 வார்த்தை பேசி காமிச்சேன். அதை கூட வந்து ரொம்ப பெருமையாக பேசினார். சார் முத்துக்கால ஒரு ஃபைட்டரு, ஒரு காமெடின்னு நினச்சேன், அவனுக்குள்ள ஒரு தமிழ் பேசக்கூடிய அளவுக்கு திறமையை நல்லா வளர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி நல்லா நிறையா பாராட்டினார். ஒரு தீவனை போட்டுன்னு ஒரு சீரியலில் வெப் சீரியல் நடிக்கும்போதுலாம் நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் ரெயின் எஃபெக்ட் ஷாட்டில் நடிப்பார். அவரெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஜாம்பாவான், இப்படி இத்தனை 2 மணி 3 மணிக்கெலாம் ஒரு ரெயின் எஃபெக்டில் நடிச்சுக்கிட்டு அந்த கலைக்காக தன் உயிரை கொடுத்து வளர்த்த கலைஞர்களில் பாக்யராஜ் சார் கொடுத்தாரு. அவருடைய இழப்பு வந்து உண்மையிலேயே அது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நானும் அதே தான் சொல்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கார். இவரை வச்சு அடுத்த தலைமுறைகள் அவருடைய பேர் சொல்கிற அளவுக்கு வளரணும். அதனால் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இல்லை இறைவனை காட்டுகிறேன். 16 நாளில் வந்து 2 பாரதராஜா குருக்கு தொடர்ந்து அடுத்த விஷயம் நடந்திருக்காங்க. தமிழ் துறை எந்தளவுக்கு இல்லை, பாக்யராஜ் அவர்கள் இதையே வந்து அவருடைய கதையில ஒரு காட்சியா வச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது ஒரு நல்ல சமாச்சாரம், குருவும் சிஷ்யனும் சேர்ந்து சொர்க்கத்துல எல்லாரையும் சந்தோஷப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் உலகத்துக்கு மட்டும் இல்லாம இந்திய திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. ஏன்னா பாரதிராஜா அவர்களும் ரெட் ரோஸ் எல்லாம் வந்து இந்தி வரைக்கும் ராஜேஷ் கண்ணா வச்சு படம் எடுத்தவர். அமிதாப் பச்சனுக்கு ரொம்ப நாள் நலிவடைந்த நேரத்துல ஒரு பெரிய சூப்பர் ஹிட்டை கொடுத்தது வந்து நம்ம பாக்யராஜ் சார் தான். ஆக்ரி ராஜ்தான், அதெல்லாம் அதுக்கு முன்னாடி அவருக்கு அவ்வளோ ஹிட்ஸ் இல்லை. அந்த கதையெல்லாம் கூட அவர் மேடையில் ரொம்ப அழகா சுவையா சொல்லியிருக்காரு. எப்படி அவர் தமிழையே சொல்லி அப்படியே வந்து ஒரு இந்தி படம் எடுத்து அப்படிலாம் சொல்ல அந்த நினைச்சு. இப்ப என் பொண்ணு வந்து தூரல் நின்று போச்சு, அப்புறம் இன்று போய் நாளை வா போன்ற படங்கள், அந்த ஏகே சான்றாகு தாத்தாவெல்லாம் பார்த்து அமெரிக்காவிலேயே பிறந்த ஒரு பொண்ணு, அமெரிக்காவிலேயே வளர்ற ஒரு பொண்ணு வந்து அடுத்த தலைமுறைய ரசிச்சு பார்த்த படங்கள். அப்படி அடுத்த தலைமுறையை கடந்த ஒரு கலைஞன், ஒரு கிரியேட்டர். எனக்கு தெரிஞ்சு ஒரு டசன் இயக்குனர்கள் பாக்யராஜ் அவர்களுடைய பாசறையிலேருந்து வந்தவங்களாவே இருப்பாங்க. பாரதிராஜா சார் பாக்யராஜ்னு ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் சினிமாவில் கடந்த 20 ஆண்டுகளாக யாரு கேட்டாலும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் பாரதிராஜுக்கும் பாக்யராஜுக்கும். ஸோ 2 பெரிய சகாப்தங்கள் ஒரே நேரத்தில் போனதுங்கிறது. பாரதிராஜா சாராவது ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. அவர் வந்து உடல்நிலை சரியில்லை, இவர் வந்து போட்டுன்னு போயிட்டாரு. இவர் வந்து எதிர்பாராத ஒரு மரணம். Can't believe, can't accept. பாக்யராஜ் அவர்கள் திடீரென உடல்நலக்குறைவால மறைஞ்சிருக்காங்க. பெரிய இழப்பு, தமிழ் திரையுலகுக்கு பெரிய இழப்பு.
ஒரு மக்கள் இயக்குனர்னு சொன்னால் அவர் தான் மக்கள் இயக்குனர். ஒரு யதார்த்தமான காட்சிகளை உருவாக்கி, ஜனரஞ்சகமான காட்சிகள் உருவாக்கி, ஒரு திரைப்படம்னா ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரே ஆள் 500 பேர் அடிப்பார், மலையை தாண்டுவார், கடல்ல இருந்து வருவார், அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் யதார்த்தம் நமக்கு சந்திக்கிற குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் முன் வச்சே படம் எடுத்து, புதுமையான படங்களை எடுத்து, அந்த 7 நாட்கள் ஒரு வித்தியாசமான படைப்பு. எல்லாரும் இது சரியா முடிவு கிளைமாக்ஸை பற்றி பேசுறதுக்கே ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கமே நடக்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்தாரு. முந்தானை முடிச்சல அதே மாதிரி அவருடைய பாரதி ராஜா அவருடைய இணைந்து செய்த அவருடைய படங்கள், சேப்பு ராஜாக்கெல்லாம் அவர் இயக்குனர்னா மற்ற படத்தினுடைய அத்தனை திரை வடிவமும் கொடுத்தவர் பாக்கியராஜ் அவர்கள். அவருடைய அந்த காலம் பாரதி ராஜா இழந்துட்டோம், பாக்கியராஜா இழந்துட்டோம். அது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் காலம். திரையுலகில் புதுமையான படைப்புகளை உருவாக்கி மக்களுக்கு ஒரு வித்தியாசமான படைப்புகளை கொடுத்த காலத்தில் உருவான அந்த இயக்குனர் இன்னைக்கு வரைக்கும் அவர் திரையுலகத்தில் இருந்தார். இயக்குனராக மட்டுமல்ல, அவர் படத்தில் நடிச்சிருக்கிறாரு, கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு, குணச்சித்திர வேடங்கள் நடிச்சிருக்கிறாரு. எல்லாரோடையும் ஒரு அன்பா பழகக்கூடியவர், ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாதவர், அமைதியானவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசு என்று சொல்லப்பட்டவர் பாக்கியராஜ் அவர்கள். அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு கொடுமையான மறைவு. அது மாரடைப்பால் காலமானார் என்பது அதைவிட கொடுமையான மறைவு. எத்தனையோ தலைவர்களை இப்போ நம்ம மாரடைப்பால் இழக்கிறோம். இதெல்லாம் மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். நீங்கள் போய் ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது செக் பண்ணுங்களேன். உடம்ப ஒரு 6 மாதத்துக்கு ஒரு செக் பண்ணுங்களேன். எதுக்கும் நேரம் கொடுக்குறீங்க, சுற்றுலா போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க, கோயிலுக்கு போகிறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம். நம்ம சொந்த நேரங்களை போக்குவதற்கு எத்தனையோ பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் கடைப்பிடிக்கிறோம். அதில் ஒரு அரை மணி நேரம் தன் உடல்நிலையெல்லாம் செக் பண்ணிக்கலாமே. இன்றைக்கு பாக்கியராஜா அவர்கள் இந்த உடல்நிலையை செக் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த இழப்பு ஏற்பட்டிருக்காது. முன்கூட்டியே அதுக்கான சிகிச்சை எடுக்கிற ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். இப்படி தலைவர்கள் மறைவு மற்றவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு சுட்டி காட்டுறாருன்னு கூட நான் நினைக்கிறேன். பாக்கியராஜ் அவருடைய புகழ் என்றென்றைக்கும் தமிழ்நாட்டில் மறையாது. அவருடைய பெயரில் திரையுலகத்திலெல்லாம் விருதுகள் வழங்கலாம். பாரதி ராஜா அவர்கள், பாக்கியராஜ், ஏன்னா அவங்களாம் ட்ரெண்ட் செட்டர்ஸ். அவங்கள மாதிரி படங்களை இப்படிலாம் மாற்றி கொடுக்க முடியும், இதுதான் படம், இப்படி தான் இருக்கணுங்கிறதெல்லாம் இலக்கணத்தெல்லாம் உடச்சி எறிஞ்சு படம் பண்ணவங்க. அவங்க மறைவுக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். வீதி லீடர் சார்பாக இன்றைக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். ஒரு எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறார், பாக்கியான்ற புத்தகத்தை தொடர்ந்து நடத்திருக்கிறாரு. அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? பாக்கியாலாம் நீங்கள் அன்னைக்கு பாக்கியா படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பாக்கியா இந்த வாரம் கடைக்கு எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து வாங்கிய புத்தகங்கள்ல பாக்கியா. அதே மாதிரி இதயம்னு ஒரு புக்கு வந்துச்சு. இந்த புக்கெல்லாம் எப்போ வந்தாலும் அந்த புக்கு வந்த உடனே வாங்கி கடகடன்னு பரட்டி அதில் இருக்கிற சிறுகதைகள், ஜனரஞ்சகமான செய்திகள், காமெடி, துணுக்குகள், விடுகதைகள் எத்தனையோ மக்கள்கிட்ட ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சு பாக்கியா. 4 ஓட்டத்தில் அப்படியே மாறி அந்த பிரிண்டிங் விஷயங்களே மறையும் போது அதிலெல்லாம் போட்டியிட முடியாமல் ஒதுங்கி இருந்தார். ஆனால் கடைசி வரை பாக்கியாவை இந்த வீட்டில் இருந்தே பண்டலாக ரெடி பண்ணி இங்கிருந்தே அனுப்புனதெல்லாம் நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன். இங்கே தேரண்டால் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் மேலே இருக்கும். மெர்சல் திரைப்படம் தயாரிக்கும் போது இங்கே தான் அவருடைய ஆஃபீஸ் இருந்தது. அப்போல்லாம் வரும்போது கூட அதை சந்திச்சிருக்கேன். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டா கூட அந்த பெருசாக வந்து பந்தெல்லாம் நான் கண்டிப்பாக வர்றேன், வந்துட்டு போகிறேன் அப்படின்னு எளிமையாக போகக்கூடிய ஒரு இயக்குனர். பல புத்தகங்கள் நாம் படிக்கிறோம், அதில் பாக்கியாவை நாம் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட இதுக்கு எழுத்தாளரும் கூட. அவர் ரொம்ப கட்டுரையாளர், எல்லா விஷயத்திலையும் சமூக சிந்தனையாளர். அவர் தனியாக பேசினா தான் அவருக்கு தெரியும். சினிமா விட்டு இன்னொரு பக்கமாக அவர் மனசுலலாம் இருந்தது. இது பேரிழப்பு.